அப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், மேடம் வந்து முட்டை போட ரெடி பண்ணிட்டாங்க. நம்மளும் பார்த்திங்கன்னா ஒரு மூலையில் சாக்கு விரித்து கொடுத்துட்டோம். அங்கேருங்க அப்படி பண்ணாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேடம் வந்து முட்டை போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்ட்டு. நம்மளும் இடம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டோம். சரியான வெயிலுங்க, அதுதான் வாயெல்லாம் பொழந்துட்டு நிற்கிது பாருங்களேன். அப்படி பண்ணும்போது எனக்கு கஷ்டமாக இருக்கும். சூட்டுக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் மேடம் வந்து முட்டை போட்டு முடிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கன்னிவடை முட்டை. கன்னிவடை முட்டை ரொம்பவே ஹெல்த்தி. நம்ம வந்து அது வந்து நம்ம வீட்டு யூஸ்க்கு சாப்பிட்டோன்னா ரொம்பவே நல்லது. அப்போது நம்ம கன்னிவடை கோழி கருப்பு 2வது சரோஜாவோட வாரிசு வந்து முட்டை போட்டதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நேரம் முடிஞ்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சவுண்டை பாருங்கள் இந்த சாருக்கு. அவங்க அப்பா பொண்ணு முட்டை போடுதாமா, அப்பா காவல் காத்துட்ருக்காரு. அம்மா பாருங்க, அவன் பார்த்துட்டான் முட்டை போடுறது, முட்டை போட போகிறது. அதுதான் சவுண்டு போடுறான் பாருங்க. அங்கேருங்க அவன் பார்த்துட்டான். பாருங்க மேடம்க்கு சவுண்டை பாருங்கள். அவன் வந்து வெயிட்டிங்காக இருப்பான் முட்டை போட்டு இறங்குற வர. ஏய் உன்னோட பொண்ணுடா, உன் பொண்டாட்டி இல்லை. அது சரி. ஆனால் இவன் மிதிக்கலை. ஆனால் இவன் மிதிக்க ட்ரை பண்ணுவான். ஆனால் அவங்க அந்த பெட்டைக்கோழிங்க பார்த்திங்கன்னா அவனுங்க கூட தான் ப்ரீட் ஆச்சு. இனி முட்டை போட்டதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் மக்களே. நான் வேறு ஆவலாக காத்துட்ருக்கேன் ஃபைனலாக முட்டையை பார்க்குறதுக்கு. நம்ம மற்ற கோழிங்கள்லாம் நம்ம போடுறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இருந்தும் நம்ம சின்னதுலேருந்து பார்த்து வளர்ந்த ஒரு கோழி வந்து முட்டை போடுதுன்னு அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஆவலாக தான் காத்துட்ருக்கேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நேரம் ஆச்சு. இவனும் பார்த்திங்கன்னா கீழே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். மேடம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கன்னி விடையினால் ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் போல். பாவம் ரொம்ப நேரம் ஆச்சு. உள்ளே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வெயில் சூடு வேறு, அதனால் வாயை பொழந்துட்டே பாருங்க. இவன் வேற கிடிக்கிடின்னு இருக்கான். துரையும் வெயிட்டிங் போல் இருக்கு. ஏய் அவன் பொண்ணுடா, நீ எதுக்குடா வெயிட் பண்ணிட்டு இருக்க? போடா. அவனுங்க தான் வெயிட் பண்ணணும். அவனுங்க பார்த்திங்கன்னா ஆளும் காணோம் ட்ரெஸ்ஸும் காணோம். எல்லாம் அவனுங்க பாட்டுக்கு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க போல இருக்கு. இந்தா இங்கே 2 பேர் நின்றுட்டுருக்கானுங்க. மற்றவன் வந்து கீழே இருக்கான். அங்கே அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறதா, அங்கே நிற்கிறான் பாருங்க. அவன் தான் அதிகமாக வந்து கருப்பு பெட்டையை மிதிப்பான். அவனோடதாக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா அங்கே பாருங்க ரொம்ப கஷ்டப்படுது கோழி. ஃபஸ்ட் டைம்னால பாவமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது பார்க்கும்போது. முடியலை அவளுக்கு. வெயிலுங்க, ஒன்றாவது வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் ரொம்ப டயர்டாயிடுச்சு போல இருக்குது. அடுத்த வாட்டி பார்த்திங்கன்னா நம்ம வேறு இடத்துல கொஞ்சம் கூலிங்காக இருக்கிற மாதிரி செட் பண்ணி கொடுப்போம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து எந்த இடத்துல முட்டை போடுதோ அது இடத்துல தான் கடைசி முட்டை அது வந்து போடும். அதனால தான் நம்ம கூட்டிலே வந்து வச்சுட்டோம். அங்கங்கே போய் போட்டான்னா அப்புறம் நமக்கு எடுக்க கஷ்டம். பாவமாக இருக்குது. ஏடி வாய் பொழந்துட்டுருக்க? ஏடி ஃபஸ்ட் டைம் நல்லா கஷ்டமாக இருக்கு போல இருக்குது. அவங்க அம்மாவே தான், மூஞ்சி பாருங்க, அவங்க அம்மாவே தான் அப்படியே உரிச்சு வச்சிருக்கு. இந்த மண்டனை பாருங்களேன், மரியாதைக்கு உள்ளே போட்டுட்ருக்கிற கோழியையும் கூப்பிடுறாங்க கீழே முட்டை போடுறதுக்கு. இங்கே போட்டால் என்ன நிலமை ஆகுறதுடா மண்டு? முட்டை உடஞ்சி செதறிடாது.
ஐயோ அவள் வேற பார்க்குறா, வெளியே வந்துடுவா போல இருக்கு. இவன் வந்து கூப்பிடுறான், இங்கே வந்து போடுன்னு கூப்பிடுறான். அதனால் மேடம் வந்து கன்ஃபியூஷன். ஏய் படா, நீ எதுக்கு நின்றுட்டுருக்க? ஓ கீழே போடுறதுக்காக இடம் தேடி கொடுத்துட்ருக்கு. அதான் அவனும் ஏற பார்க்குறான். ஐயோ அவனுக்கு ஏற முடியாது, கை காலெல்லாம் கீச்சிக்கும். ஏய் போ. இங்கே பாருங்களேன், கொஞ்ச நேரம் முடிஞ்சு வந்து பார்த்தா இதில் இருக்கிற சோதனை பாருங்கள். உள்ள என்ன நடந்துட்டுருக்கு. இந்த மேடம் இங்கே இருக்காங்களா, அந்த சாரை பாருங்கள். இவரும் உள்ளே ஏறிட்டார். உள்ளே ஏறி வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நம்மளை விட ஆவலாக அவன் வெயிட் பண்ணுறான் போல இருக்கு. வருங்க, பொண்ணு முட்டை போடுறதுக்கு அப்பா வெயிட்டிங்கில் இருக்கான். இப்படி கசக்கி வச்சுருக்கிறத பாருங்களேன். இப்போதைக்கு முட்டை போட மாட்டா, லேட்டாகும்னு நினைக்கிறேன். இன்னும் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங்கில் இருக்காங்க. இதை வந்து அடைச்சிருவோம். எப்படி தான் இவ்வளோ ஹைட்டுக்கு அவன் ஏறினான்னு தெரியல. அவன் ஓவர் ஹைட்டில் ஏறினா அவன் காலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அடிபடும். சரியாக ஏறவே தெரியாது அவனுக்கு. இருங்க, கூட கரெக்டாக இருக்குது போல இருக்குது அவனுக்கு. நீ எப்படி தான் இறங்குவான்னு தெரியல. அவனுக்கு வந்து ஏறி இறங்கும்போது பார்த்திங்கன்னா முரட்டுத்தனமாக தான் ஏறி இறங்குவான். அதனால் கை காலெல்லாம் வந்து கீச்சிக்கும். அதனால் நம்ம எதுக்கு வந்து இந்த வழியாக இறங்கும்போது நம்ம இது வச்சுருவோம். காலோட முள்ளு பாருங்களேன். இந்த முள் இருக்கிறனாலே எனக்கு அவனுக்கு தூக்க பயம், உதருமா, அதனால் குத்திருமா கீச்சிருமான்னு கொஞ்சம் பயம்தான். ஒரிஜினல் பேர் வந்துட்டான். பார்க்குறான் பாருங்க. இப்போ தான் சார் வந்து பார்க்குறான் போல இருக்கு. ஐயோ இந்த வழியாக ஏறணும் மங்கி. மங்கி வாங்காத இல்லையா? கூட்டில் எப்படி அவனும் இருக்கிற கூடு தான் அது. எப்படி ஏறணும்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்கான். இவன் தான் பேர், அவளோட பேர். ஐயோ கடவுளே, இந்த வழியாக தாண்டா ஏறணும். இதில் ஏறிப்போ. ஏறிட்டான். இப்போ தான் தெரியுது முட்டை போட உட்காந்துருக்காங்க மேடம்னு. அடேங்கப்பா, அப்பாவோட புத்தி இருக்குது கொஞ்சமாவது, முட்டை போட இடம் தேடி கொடுக்குற புத்தி. ஐயோ அல்லாட்டியே அங்கே இடம் இல்லை, இவன் வேற. என்னடா இது கண்குள்ளா காட்சி ஏறிட்டான். பரவாயில்ல, கொஞ்சம் பாசம்லாம் இருக்குது அவங்க அப்பா மாதிரியே. டேடி இறங்கினதுக்கப்புறம் மகனும் ஏறிட்டான். ஐயே, முட்டை போடுறோன்னு பேரில் அவ்வளோ மிதித்து தள்ளிவிடாத. பரவாயில்லையே, ஜோடி ரெண்டும் நல்லா தான் இருக்குது. அடேங்கப்பா, சவுண்டெல்லாம் வருதே அவங்க அப்பா மாதிரியே. அவனுக்கும் அது ஃபஸ்ட்டு அனுபவம் தான். ஏன்னா இப்போ தான் அவனும் கூவி மிதிக்க ஆரம்பிச்சிருக்கான். பரவாயில்ல, அவங்க அப்பா மாதிரியே பார்த்திங்கன்னா முட்டை போடுறதுக்கு இடமும் தேடி கொடுக்குற மாதிரி கூடையே நின்றுட்டுருக்கான். பரவாயில்ல, நாட்டிங்கன்னா இப்படி தான். ஐயோ பாவம் அந்த மேடமை பாருங்கள், கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு.
மூஞ்சிலெல்லாம் காயம். மேடம் வந்து சவுண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, முட்டை போட்டாங்க. ஓ மை காட். பார்த்தீங்கன்னா தெரியும், மேடம் வந்து முட்டை போட்டு வந்து சவுண்டு கொடுத்துட்ருக்காங்க. பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டா. ஃபஸ்ட்டு முட்டைக்கு கொஞ்சம் சும்மா. ஐயோ சோஷிட்டி, ரொம்ப தேங்க்யூடி. பாவம். என்ன மேடம் வந்தா, உன்னோட முட்டை தான் என்னடி. மாஷா அல்லாஹ். ஃபஸ்ட்டு முட்டைங்களே பார்த்தீங்கன்னா, ஐயோ சத்தம் போடாதீங்களா. சரி வா, வெளியே வா, வெளியே வா, வெளியே வாடி. ஓ மை காட். இந்த ஒரு முட்டைக்கு தாங்க ஆவலாக காத்துட்டு இருந்தேன். சூடாக இருக்கு. சரி சரி சரி, உன்னோட முட்டை தான். அதான் ஃபஸ்ட் டைமாக போட்டனாலும் ரொம்ப சத்தம் போடுறியே. பா 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 பா. பார்த்தீங்கன்னா இவன் வேறடா கத்திட்டே இருக்கான். மாஷா அல்லாஹ், பரவாயில்ல. ஃபஸ்ட்டு பேட்ச்சு பார்த்தீங்கன்னா கன்னிவடை கோழி முட்டை பரவாயில்ல, பெருசாக தான் இருக்குது. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா இதை விட குட்டியாக தான் போட்டா. பா பா. சிப்பா, அவள் ரொம்ப கஷ்டப்படுது, இறக்கி விட்டுடலாம். ஐயய்யய்யய்யய்யா, அதுக்கப்புறம் போ போ. பா பா பா. ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க போல இருக்கு. பார்த்தீங்கன்னா மேடம் வந்து ரொம்பவே போடா 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 சவுண்டை பாரு, ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஃபஸ்ட்டு பேட்ச்னால பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முட்டை ரொம்பவே கஷ்டப்பட்டு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டா. அது வந்து வலி இருக்கும் போல இருக்குது பாவம். நீ போக போக முட்டை போட போட பார்த்தீங்கன்னா சீக்கிரம் போட ஆரம்பிச்சிடுவாங்க, அவ்வளோ தெரிஞ்சுக்காது. மேடம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க போல இருக்குது. பரவாயில்ல, தேங்க்யூ ஸோ மச் சொல்லிட்டோம் அவளுக்கு. பாவம், இறக்கி விட்ருவோம். தடா, இதுதானே ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தேன், உன்னோட பொண்ணோட முட்டை. இதில் உன்னோட பேர குழந்தை தான் இருக்கும், புரியுதா? இப்போ சமாதானம் ஆச்சு போல இருக்கு. மேடம் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறாங்க, தாகம் எடுத்துருச்சு போல இருக்கு. பாவமாக இருந்துச்சு எனக்கே பார்க்குறதுக்கு. இந்த ஒரு முட்டைக்காக தாங்க இவ்வளோ நாள், அது கொஞ்சம் விரிஞ்சதுலேருந்து இவ்வளோ நாள் வெயிட் பண்ண முட்டை. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டாக ஒரு அனுபவம் இல்லாமல் கோழி வளர்ப்பை பற்றி சுத்தமாக ஒன்றுமே தெரியாமல் இறங்கி, அதுவும் ஃபஸ்ட்டு பேட்ச் இறக்குன குட்டியை நம்ம பெருசாக்கி ஒரு முட்டையை எடுத்துட்டோன்னா அது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த ஃபீல் வந்து ஃபஸ்ட் டைமாக கோழி வளர்த்து அவங்க ப்ரீட் பண்ண கோழி முட்டை போடுற ஃபீல் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே அதோட ஃபீலிங்ஸ் புரியும். இது வந்து நிறைய பார்த்தவங்களுக்கு வந்து அவ்வளோ தெரியாது. நம்ம மாதிரி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமாக வளர்க்குறவங்களுக்கு மட்டுமே இதோட அருமை நமக்கு புரியும். இது பார்த்திங்கன்னா கன்னிவடை கோழி ரொம்பவே ஹெல்த்தி. நம்ம வந்து இந்த
முதுகு எலும்புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. இது வந்து குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், நம்மளும் எடுத்துக்கலாம். நல்லாவே ஹெல்த்தி. கன்னிவடை கோழி முட்டையை மட்டும் நம்ம என்றைக்குமே மிஸ் பண்ணிடக்கூடாது. அதே பார்த்திங்கன்னா மாடில் பார்த்திங்கன்னா சீம்பால் எப்படி ரொம்பவே நல்லதோ அதே மாதிரி முட்டையில் பார்த்திங்கன்னா கன்னிவடை கோழியோட முட்டை வந்து ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. முட்டையே நல்லது தான், கன்னிவடை கோழின்னும் போது அதோட முட்டை ரொம்பவே ஸ்பெஷல். அப்போ வந்து நம்ம பேட்சில் வந்து நம்ம கோழியோட முட்டையை நம்ம வந்து எடுத்துட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை விட சந்தோஷம் எதுவும் இல்லாத மாதிரி இருக்குது. இனி எவ்வளோ கோழியை வேணால் நம்ம வளர்த்தி எடுத்துடலான்டான்ற ஃபீல் வந்துருச்சு நமக்கு. இனி அடுத்த பேட்ச் கோழிங்கெல்லாம் இருக்காங்க, அவங்க போடுற முட்டைலாம் நம்ம பார்க்கலாம். அப்போ ஃபஸ்ட்டாக நம்ம முட்டையை வந்து எடுத்துட்டோம் மக்களே. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷம் யாரெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நம்ம வந்து இந்த முட்டையை வந்து யூஸ் பண்ணவே தோணாது எனக்கு. அப்படி தான் இருக்குது. யூஸ் பண்ணாமல் அப்படியே பத்திரப்படுத்தி வைக்கலாமான்னு தோணுது. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பார்த்திங்கன்னா பரவாயில்ல, முட்டை வந்து கன்னிவடையாக இருந்தாலும் முட்டை பார்த்திங்கன்னா பெருசாகவே இருக்குது. இல்லாட்டி அவங்க அம்மா போட்ட முட்டைலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கன்னிவடையில் போட்ட முட்டைலாம் பார்த்திங்கன்னா சின்னது. ஆனால் அவங்க அம்மாவும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கினது தான். அவங்க அம்மா வந்து அது வந்து ரொம்ப இல்லை, குட்டி இதாக இவ மாதிரிலாம் இருக்கும்போது தான் அவங்க அம்மாவை கொண்டு வந்தோம். கரெக்டாக இவ இருக்கா பார்த்தீங்களா, இவ மாதிரி இருக்கும்போது தான் அவங்க அம்மாவை கொண்டு வந்தோம். அந்த ஏஜில் கொண்டு வந்து அவளை பெருசாக்கி முட்டை போட வச்சது தான். இவளை பார்த்திங்கன்னா நம்மளே விரித்து முட்டை போட வச்சது மக்களே. அதனால் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ இனி வரப்போகிற வீடியோஸ்லலாம் மற்றவங்கெல்லாம் முட்டை போடுறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் மக்களே. அப்போ நீங்கள் எத்தனை பேர் வந்து இந்த ஃபீலிங்ஸ் அனுபவிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்போ வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம் மக்களே. அப்போ நீங்களும் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே.